இன்றைக்கி நம்ம சேனலில் மழைக்கு இதமான சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபியோடு தாங்க வந்திருக்கேன். நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு அரிசி மாவு தட்டை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹிரா சமையல். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் அரிசி மாவு எடுத்து இதை நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த அரிசி மாவு கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, நல்ல வாசனை மட்டும்தான் வரணும். இதை வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் எள், 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம ஆயில் ஹீட் பண்ணி சேர்க்க போகிறோம். நான் இங்கே ஸ்டவ்வில் ஆயில் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். அதிலேருந்து 1 குழிக்கரண்டி போல் இந்த மாவில் சேர்த்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா கலந்து விட்டு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட இதை ஒரு பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப இலக்கமாக பிசைஞ்சிடக்கூடாது, அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கணும். பாருங்கள், இது போல். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம இந்த மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இது நம்ம ஆயில் கவரில் வச்சு ப்ரெஸ் பண்ண போகிறோம். வாழை இலையிலையும் அது போல் நம்ம செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஆயில் கவரில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் ஒரு பிளேட்லேயும் ஆயில் அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தோன்னா அது அழகாக இது போல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இது போல் தட்டி எடுத்துக்கணும். நீங்கள் மேல் சைடும் ஆயில் கவர் வச்சும் ப்ரெஸ் பண்ணலாம். பாருங்கள், நான் இன்னொரு பக்கமும் ஆயில் கவரை வச்சு இது போல் பட்டையாக உள்ள பாத்திரத்தை வச்சு ப்ரெஸ் கொடுத்துருக்கேன். இதுவுமே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், நம்மளுக்கு நல்ல ஷேப் கிடச்சிருக்கு. ஆயில் கவர் தானே இல்லை, எந்த ஒரு பிளாஸ்டிக் கவராக இருந்தாலும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி நம்ம இது போல் தட்டி எடுத்துக்கலாம். இது நம்ம தட்டும்போதே ஒரு பக்கம் ஸ்டவ்வில் ஆயிலை ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணிவிட்டு 1 பை 1 நம்ம இந்த தட்டையை தட்டி தட்டி உள்ளே சேர்த்துடலாம். ஸ்டவ்வை ஃபுல் ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, அப்பப்போ மீடியம் ஃப்ளேம்லேயும் அப்பப்போ ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் பொறுமையாக தான் வேகணும், அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அதனால் நம்ம ஸ்லோவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஹை ஃப்ளேம்லேயே வச்சிட்டோம்னா வெளியில் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், பட் உள்ள சாஃப்டாகவே இருக்கும். அப்புறம் நமக்கு கிறிஸ்பியாக இருக்காது. அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா கிறிஸ்பியாக வரணும். ஆயிலில் நல்லா பொறி பொறியாக வருதில்ல, அது எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சது எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குதுன்னு. இதே போல் நம்ம அடுத்த பேட்சும் போட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ஹிரா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அவ்வளோதாங்க, நமக்கு இப்போது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யக்கூடிய அரிசி மாவு தட்டை சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இது நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். நல்ல ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 1 மாதம் ஆனாலும் இது நல்ல கிறிஸ்பியாகவே இருக்கும். இது ஒரு நல்ல டீ டைம் ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குங்க. அதுவும் இந்த மழை நேரத்தில் சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த மழைக்கு இதமாக நீங்களும் இந்த ஈஸியாக செய்யக்கூடிய இந்த அரிசி மாவு தட்டை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிரா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.